வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னன்னா லினோவா E4125 கவர்மெண்ட் லேப்டாப்போட ஒரு சின்ன சர்வீஸா ஒன்று பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இந்த லினோவா E4125 வந்து ரொம்ப நாளாவே வந்து யூஸ் பண்ணாம போட்டு வச்சுட்டாங்க. இதுல என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது நான் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு எப்பயுமே. நான் எங்கேயும் வெளியில எடுத்துட்டு போனாலும் நான் வந்து சார்ஜ் போட்டுட்டு தான் பிளக் பாயிண்ட்டை தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால எனக்கு வந்து இது பேட்டரி வந்து நிக்கல, பேட்டரியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு, அடுத்து வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டப்ப லேப்டாப் வந்து ரொம்பவும் ஸ்லோவா இருக்கு, அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும், நீங்க வந்து இந்த எஸ்எஸ்டி ரேம்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க அப்கிரேட் பண்றதை பத்தி பிரச்சனை கிடையாது, அப்கிரேட் பண்ண பிறகு நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது என்னோட கேள்விகளா இருக்கும். அந்த மாதிரி நான் கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு பேசிக் யூஸ் தான், என்ன பைத்தானு, C++, ஜாவா, குரோமு இந்த மாதிரி யூஸ் தான், எனக்கு வந்து ஹெவி யூஸ் கிடையாது, அதனால இப்போதைக்கு எனக்கு இந்த லேப்டாப்பை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ரைட் ஓகே. லேப்டாப் என்னன்னா நம்ம வந்து சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணாதான் வந்து லேப்டாப் ஆன் ஆகும். உங்களுக்கு சார்ஜரை ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி பேக்ல ஆன் பண்ணோம்னா லேப்டாப் ஆன் ஆகாது. சரி ரைட், இதை வந்து நம்ம ரெண்டாவது ஆப்ஷனா வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்கிரேட் வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லேப்டாப்புக்கு வந்து அப்கிரேட் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த லேப்டாப்ல நம்ம 256 SSD தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். பிராண்ட் வந்து ஃபாக்ஸின். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அந்த பிராண்டை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ரேமை பொறுத்த அளவு நமக்கு சிங்கிள் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இதுல DDR4 ரேம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம 4GB ரிமூவ் பண்ணிட்டு அதுல 8GB ஃபிக்ஸ் பண்றோம். அந்த 8GB நம்ம ஃபிக்ஸ் பண்றது என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டோம்னா SK ஹைனிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறது தெர்மல் பேஸ்ட். இந்த தெர்மல் பேஸ்ட்டை பொறுத்த அளவு நம்ம இந்த லேப்டாப்ல வந்து பர்ஃபெக்டா இருக்கு, ட்ரை ஆகலை. ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லா ட்ரை ஆகி கெட்டி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த தெர்மல் பேஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்ல நம்ம செக் பண்ண போறது CMOS பேட்டரி. இந்த CMOS பேட்டரியை பொறுத்த அளவு 3 வோல்ட் அப்படின்றது பர்ஃபெக்டா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம செக் பண்றப்ப இந்த லேப்டாப்ல 3 வோல்ட் அப்படின்றது பர்ஃபெக்டா இருக்கு. அந்த இடத்துல 3 வோல்ட் இல்லாம 0 வோல்ட் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நீங்க 1/1/2025 அப்படின்னு சொல்லி நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சிருவீங்க. ஆஃப்னியை வச்சுட்டு திரும்பி மறுநாள் காலையில எந்திரிச்சு நீங்க அந்த லேப்டாப் ஆன் பண்ணும்போது 1/1/2025 இருக்காது, டேட் வந்து வேற ஒரு டேட் வந்து மாறி இருக்கும். அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த CMOS பேட்டரி தான். லேப்டாப் ஆன் பண்ணாம இருந்தாலும் அதுல 3 வோல்ட் அப்படின்றது பர்ஃபெக்டா இருக்கணும். அதை வந்து நம்ம செக் பண்றப்ப இதுல கரெக்டா இருக்கு. அடுத்து நம்ம டஸ்ட் கிளீன் பண்ணது. டஸ்ட்டை பொறுத்த அளவு நமக்கு வந்து நிறைய தாங்க இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் வந்து அவங்க யூஸ் பண்ணாம வச்சதுனால அந்த டஸ்ட் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணோம். கிளீன் பண்றப்ப நீங்களே நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன பூச்சிகள் வந்து நிறைய இருக்கும். இது என்ன காரணமா இருக்குன்னா, ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ணாம போட்டு வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் வந்து உள்ள முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அது நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்டு ஷார்ட்டா டக்கு நம்ம எடுத்து லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணுவோம், ஏதோ ஒரு தேவைகளுக்காக ஆன் பண்ணும்போது பட்டுன்னு வந்து போர்டு வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி பூச்சிகள் தான். நம்ம அப்பப்போ வந்து லேப்டாப் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறோம் பண்ணலை, அந்த ஒர்க்கை வந்து நம்ம செஞ்சிடணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டஸ்ட்டை வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஹார்ட்வேர் சைடில் உள்ள எல்லா ஒர்க்குமே நம்ம முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாஃப்ட்வேர் வந்து லோட் பண்ணி முடிச்ச பிறகுமே அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது உண்மையிலே சூப்பராக தான் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையும் இல்லை, ஒரு பேசிக் யூஸுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் முக்கியமான கேஸே என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பேட்டரி வந்து நிற்காதது தான் வந்து பெரிய கேஸு. ரிமூவ் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் வீட்டிலே கூட ட்ரை பண்ணுங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து பிளக்டு இன் அப்படின்னு சொல்லி வந்துடணும். நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிடுவீங்க, பண்ண பிறகு ரைட் சைடில் பிளக் இன் அப்படின்னு சொல்லி 0% இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. குறைஞ்சது ஒரு 8 ஹவர்ஸ் சார்ஜ் வந்து கண்டினியூஸாக பண்ணணும். லேப்டாப் எதுவுமே ஆன் பண்ண வேணாம். அந்த 0லேருந்து உங்களுக்கு 1 அப்படின்னு சொல்லி அப்போ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களா லேப்பு, அதுக்கப்புறம் சல்ல வந்து 100% இருக்கணும். லேப்டாப்போட அந்த பேட்டரி சூப்பராக நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். நம்ம வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம், அதே மாதிரி 20 கிட்டே வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, சார்ஜரை வந்து ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ண பிறகும் பேட்டரி பேக் அப்படின்றது சூப்பராக நிற்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபைனலாக வந்து 100% வரைக்கும் சார்ஜ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப இந்த செலவுகள் வந்து அவங்களுக்கு கம்மியாகுது. பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியங்கள் கிடையாது. இதில் இந்த பேட்டரி அப்படின்ற கேஸை பொறுத்தளவு நிறைய ஏமாத்தும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவர் பொறுத்தளவு என்னன்னா, செக் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டாரு. செக் பண்ணி இதில் வந்து பேட்டரி தான் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சாரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக வந்து அவங்க டேரக்ட்லேயே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க, அவர் வந்து நான் சொன்னப்போ நம்பலை, இல்லை சார் பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணுறாப்புல இருக்கும் அப்படின்ற சொன்னாங்க. இல்லை சார்
பேட்டரி வந்து அப் ஆயிடுச்சு, நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ண வேணாம், அதில் இருக்கு நீங்கள் போய் காசை போட்டுட்டு அது ஒரு 2500 வரும், அது தேவையில்லாத செலவு சார், வேணாம், நான் வந்து அப் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு வேணும்னா நம்ம வந்து அந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணிக்குவோம், நல்லா தான் இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கிற பேட்டரியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது E4125ஓட பேட்டரி வந்து அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் வராது, கல் மாதிரி கிடக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பேட்டரி பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலே பேட்டரி பேக்கு செம்மையாக நெய்யும். லேப்டாப் அந்த அளவுக்கு அந்த பேட்டரியோட குவாலிட்டி நல்லா இருக்கும். பேனல் குவாலிட்டி தான் டேமேஜாக இருக்குமே ஒழிஞ்சு பேட்டரி பேக் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சாருக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி சொல்லியாச்சு. என்னன்னா சாருக்கும் நம்ம ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். சார் வந்தாங்க, வந்த பிறகு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு சார் சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட பையன் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறப்ப நம்மளோட வீடியோ வர்றப்ப இங்கே போய் நீங்கள் இந்த லேப்டாப்பை நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பை கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் பையன் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் சார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு விஷயம் சொல்லாமான்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னன்னா சாருக்கு வந்து டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. என்னன்னா அந்த டாக்டருக்கு வந்து புது லேப்டாப் வாங்க போகிறாங்க. மேபி இன்னைக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ஒரு சில சஜஷன் சொன்னேன், இந்த லேப்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்கிடுவாங்க லேப்டாப். இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சார் சொல்கிறாரு, அந்த பையன் சொல்லியிருக்காப்புல, இல்லைப்பா நீங்கள் வந்து அக்காவுக்கு வந்து புது லேப்டாப் வாங்குறீங்க, உடனே வந்து எனக்கும் நீங்கள் ஒரு புது லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியாது, அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அதை நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்ச பிறகு வேணால் நான் ஒரு புது லேப்டாப் வேணால் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, பசங்க எந்த அளவுக்கு ஒரு நாலேஜாக இருக்காங்க, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப், எனக்கு வேண்டாம் நீங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுங்க, அந்த வார்த்தை பெரிய வார்த்தை இல்லை. ஒரு சில பேர்லாம் அடம் பிடிப்பாங்க, இல்லை எனக்கு வேணும், எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாலே கொடுங்க அப்படின்றப்ப அது ஒரு வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ அப்பாவோட கஷ்டங்களை வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்காரு, புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து லேப்டாப் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அது ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஒரு புரிதலோட நம்மள்கிட்ட வந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த புரிதல் இருந்தால் தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த சர்வீஸை பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி சாரும் வந்து முழுக்க நம்பினாரு. நான் அந்த ஃபுட்டேஜ் போடக்கூடாது, என்கிட்ட உட்காந்து பேசினாரு, ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினாரு. ஸோ இப்படி தான் இந்த Lenovo E4125 லேப்டாப்பை வந்து சர்வீஸ் வந்து முடிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.